தாவேக்காக்கு எதிராக 126 எம்எல்ஏக்களை மக்கள் கொடுத்துருக்காங்க. கடிவாளம் வந்து திமுக அதிமுக கையில தான் இருக்கு. வாய்ப்பு என்ன அதிமுக ஆட்சி இல்ல, நீங்க கடந்த முறையிலிருந்து அது திமுக தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளரும் பதில் சொல்லாம அதை இருக்காங்க. அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள் சொல்வதை குற்றச்சாட்டு அவர் சொன்னாரு, நேற்று இன்று நாளையும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்போம்னு சொன்னார். கரெக்டா? எனக்கு தெரிந்தவரை அவர் மேல அந்த திமுக சேர்ந்த ஐடி விங்ல இருந்து சோசியல் மீடியாவில் நிறைய அவரை தாக்கு பேசுவதாலும் கம்யூனிஸ்ட் லீடர் அவர் பேர் என்ன சிபிஎம் தலைவர் திரு சண்முகம் அவர்களையும் கம்யூனிஸ்டையும் தாக்கி சோசியல் மீடியாவில் நிறைய திமுகவினர் பதிவுகள் போடுவதனால கோபப்பட்டு பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களோடு போய் பேசி வந்தார்கள். எனக்கு தெரிந்து திரு காதர் மொய்தீன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நேற்று இன்று நாளையும் அங்கதான் இருப்போம்னு சொன்னாங்க. அதுல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு ஊடக பேட்டியிலெல்லாம் கூட பார்த்த வந்து தாவேக்காவுக்கு நீங்க ஆதரவளிக்கணும்னு எங்க மக்கள் எல்லாம் சொன்னாங்கன்னு. அவங்க பாபநாசத்துல அவங்க திரு ஷாஜஹான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கவர் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றார். அங்க தாவேக்கா வேட்பாளரை அவர்கள் தோற்கடித்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுபோல என்கிட்ட வந்து சொன்னாங்க, இஸ்லாமிய பெண்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நிறைய தொகுதியில் விஜய்க்கு ஆதரவாகவே வாக்களித்திருக்கலாமே. அவர்கள் 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது அந்த தொகுதியில். அதனால இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறோங்கிறதுனால அவங்க ஏதோ பேசுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பார்த்தால் எனக்கு திமுகவை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா அவர்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இவர்களெல்லாம் வெற்றி பெற செய்தார்கள் என்பது அவர்கள் வாயாலே ஒத்துக்கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காலப்போக்கில் அவர்கள் அதற்கான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும். இது வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இது ஒரு பொருந்தாத கூட்டணியே தான். இது ஒன்றும் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைக்கவில்லை. இது வந்து மற்றவர்கள் இடத்திலிருந்து ஆட்களை பிடித்துதான் அவர்கள் அது ஆட்சியை வந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து தெரியுது அவர்களுடைய நேர்மை தூய சக்தியெல்லாம் கிடையாது. இது ஒரு நாசகார சக்தின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளவு பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு தெரியும். நேற்றைக்கு கூட கன்னியாகுமரியில் அந்த அட்டாமிக் மினரல் மைனிங்ல இவர்கள் வந்து எப்படியெல்லாம் அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் போட்டார்கள், அது நாசகார அந்த ஒரு பிளான்ட் வரக்கூடாதுன்னு இன்றைக்கு அதற்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உயிரோட்டம் பண்ணியிருக்காங்க. அதுபோல வந்து மாதம் எலக்ட்ரிக் மீட்டர் கணக்கெடுப்ப மாதம் 200 யூனிட் நாங்கள் வந்து இலவசமாக தருவோம்னு சொல்லிட்டு இப்போ 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவர்களுக்கு தான் 200 யூனிட் இலவசம் சொன்னாங்க. விவசாயிகள்லாம் ஒன்றும் எங்களுக்கு உடனே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லல, தேர்தல் வாக்குறுதிப்படி முழு கடனையும் தள்ளுபடி செய்வீங்கன்னு அவங்க சொன்னதை செய்யாமல் ஏமாற்று வேலை இருக்காங்க. இவர்கள் ஏமாற்று சக்தியாகத்தான் தாவேக்கா இருக்கு. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பதவிக்கு ஆசைப்பட்டு அங்கு செல்பவர்கள் உறுதியாக அதற்காக வருத்தப்படுவார்கள். மீண்டும் தாய் கழகம் வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மாதிரிலாம் நான் வந்து சொல்றது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இல்ல. அவருக்கு வாக்களித்தவர்கள், வாக்களித்த மக்கள் அந்த 35% வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் உறுதியாக உணர்வார்கள், நாம் ஒரு தவறான மாற்று என்ற பெயரிலே ஒரு தவறான சக்திக்கு வாக்களித்து விட்டோம், இது ஒரு நாசகார சக்தியாகத்தான் இருக்கிறது, திமுக அதிமுக மாற்று என்ற பெயரிலே நாம் ஏமாந்து விட்டோம் என்பதை அவர்களுடைய செயல்பாடுகளில் உறுதியாக உணர்வார்கள். தூய சக்தி தாவேக்கான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தற்பொழுது தாவேக்கால இணையறாங்க. பாக்குறீங்க? அதான் அன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் 2017க்கு அப்புறம் பிறகு உள்ள ஆட்சி காலங்களில் நிறைய ஊழல் நடந்தது, தொட்டவர்களை விடமாட்டேன் என்ன சொன்னார, சினிமா டைலாக்லாம் போட்டாரு. அவர் விடமாட்டேன்னு சொன்னது வந்து என்னோட சேர்க்காம விடமாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அதான் அவர் என்னமோ டைலாக் அடிச்சாரு, என்ன பிரதர் சினிமா டைலாக், அன்னைக்கு ஷூட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அது சொன்னா அவர் கோச்சிக்கிறாங்க அவங்க கட்சியை சேர்ந்தாங்களா. அது வந்து
திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றத வந்து சில பேர் வந்து அது வந்து ஒரு மரியாதை இல்லாத பேச்சுக்கிறாங்க. அது உண்மையா ஷூட்டிங் மாதிரி தானே இருந்துச்சு. யாராவது அதை வந்து மறுக்க முடியுமா? ஷூட்டிங்ல பேசுற மாதிரி தான், அது கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி அவர் வந்து கத்தி பேசினாரு. கத்தி பேசுறதுனால எல்லாம் உண்மையாயிடாது. அதாவது மக்கள் வரிப்பணத்தை தொட்டவர்களை விட மாட்டேன் ஏதோ சொன்னார்ல அவரு, தொடவும் நாங்க தொட மாட்டோம், தொட்டவர்களை விட மாட்டேன்னாரு. இவங்க தொட மாட்டாங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா எல்லாத்திலுமே இவர்கள் பழைய ஆட்சியாளர்களை மிஞ்சிதான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எல்லாத்திலையும் மக்களை ஏமாற்றுகின்ற எண்ணத்துல ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். அதுதான் நான் திரும்ப சொல்வேன். திரும்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம் என்று நினைக்கிறார்கள். எல்லா இப்ப போற முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் ஊழல் வழக்கே இருக்கு. இன்னும் நிறைய பேர் மேல திமுக ஆட்சியில அதெல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக திரட்டி வைக்கப்பட்ட ஃபைல் எல்லாம் இருக்கு. இவர்கள் ஒன்று செய்வார்கள், அவர்கள் எல்லாம் வாயடைக்க செய்வதற்கு அதில் கூட கேஸ் போட்டு நாங்க தீய சக்தின்னு காமிச்சிக்கிறதுக்கு இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணவும் முடிவு செய்வாங்க. அது திரு விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு தெரியணும். அவர் தொட்டவர்களை விடமாட்டேன்னு சொன்னாரு. ஒன்னு நான் கட்சியில சேர்த்து க்ளோஸ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அது ஏன்னா தூய சக்தி ஆச்சு. ஆமா இல்ல அது ஏற்கனவே முதல்ல அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தது நான் தான். ஏன்னா அந்த அவரை கேட்டா ஒயிட் பவுடர் அது வந்து மாத்திரையை பொடியாக்கினேங்கிறாங்க. அது விஜயெல்லாம் தோத்துருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய திறமையா இருக்காரு அவரு. எங்க போய் சிஎஸ்கே மேட்ச்ல குழந்தைக்கு இப்பயே அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு இருக்குன்னா அதுக்கு ஒரு டாக்டரை விட்டு வேற பதில் சொல்ல வைக்கிறாங்க, ஒரு சின்ன பாப்பாவை விட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. அது அந்த ஒயிட் பவுடர் என்ன பவுடருங்கிறது இப்ப சாதாரணமா பட்டாக்கத்தியை வச்சு கேட்க வெட்டுறவனெல்லாம் துரத்தி போய் போலீஸ் கைது செய்யுது. இது வந்து அந்த ஒயிட் பவுடர் இருக்குல்ல, ஒயிட் பவுடர் மந்திரியை அது அந்த ஒயிட் பவுடரை எப்படி மாத்திரையை நசுக்கினார்னு அவர்கிட்ட திருப்பி ஒரு கையில ஒரு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா கொடுத்து போன் மேல வச்சு 500 ரூபாய் தாள் இருந்தாதான் அதை சரியா அது நசுங்குமா என்னன்னு தெரியல. அதை வச்சு நசுக்கி காமிக்க சொல்லிதான் இதுல ஒரு பிராக்டிக்கலா ஒரு இது வச்சுதான் எடுக்க முடியும். காவல்துறை என்ன செய்யுதுன்னு தெரியல, நார்கோட்டிக் பியூரோ என்ன செய்யுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு அதுல ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ட்டு. அரசியலை விட்டு ஸ்டாலின் அவர்கள் விலக வேண்டும் அதான் சொல்றேன்ல. அவர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன இப்படிதான் அரசியல் விட்டு ஒதுக்குறாரு. இப்ப திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து 50 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிற பார்த்து இவர் ஒரு சின்ன பையன் இவர் பேசுறாரு. அதான் சொல்றேன்ல, அற்பர்களுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரில கொடை பிடிக்க தான் செய்வாங்க. அது கொஞ்ச நாள் ஓட தான் செய்யும். இதெல்லாம் தானா அடங்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருப்போம் தான் சொல்றேன். கரெக்டா கேட்டீங்க. அப்படின்னா அந்த அவர் வெங்கட்ராமன் பேசியிருக்காரு. அவருக்கு ஒன்றும் தெரியல, உள்ள விவசாயத்தை பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல. அங்க வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்திலலாம் நெல்லை தவிர வேற எதுவுமே பயிரிட முடியாது. அதெல்லாம் கிளே சாயில். ஈவன் நாகப்பட்டினத்துலயும் அப்படிதான். அவருக்கு வேற பயிர் செய்ய முடியாதுன்னு இல்லை, சில பகுதிகளில் வேற பயிர் செய்ய முடியுமே தவிர நெல்லை தவிர பயிரிட முடியாத மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள். அது கூட தெரியாம அவர் பேசுறாரு. இதெல்லாம் தற்கூரின்னு யாரும் சொன்னா கோவப்படுறாரு அவங்க தலைவர் திரு விஜய் அவர்கள். அவங்களுடைய பேச்சு எல்லாமே தற்கூரித்தனமா தான் இருக்கு. இன்னொரு அமைச்சர் அவர் ஒரு IRS ஆபீசர் இருக்காரு, அவர் பேர் என்ன, அருண்ராஜ் வந்து ட்விட்டர் மெசேஜ்ல இன்னொரு அமைச்சரை அவர் துறையே மாற்றி போட்டுட்டு கேட்டா அட்மின் போட்டாங்கிறாங்க. அவங்க இன்னொரு அமைச்சருக்கு நீங்க தான் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால பாக்குறப்ப தான் எந்த துறை அமைச்சர்னே தெரியாம செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே இவர்கள் ஆச்சரியக்குறிகளாக தான் தெரிகிறாங்க. இன்னொரு அமைச்சர் மாத்திரையை வந்து நான் வந்து இதுல உட்காந்து என் பிள்ளைக்கு கிரஷ் பண்ணி கொடுத்தேங்கிறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப எல்லாம் பண்றது, இதெல்லாம் வாக்களித்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. அதுக்கு வந்து உரிய நேரத்தில் அதுக்கு உரிய தீர்வை அவர்கள் தருவார்கள்.